சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A இலவச ஆன்லைன் தேர்வு 2021 இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுடைய முதல் டெஸ்ட்டில் வந்துருக்கிறோம். ஸோ நேஷனல் ரினைசன்ஸ், இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 3 டாப்பிக்குகள் கவர் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து நிறைய கேள்விகள் வெளியே பொதுவாகவே பொது அறிவு மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டதை விட பொதுவாகவே இந்திய தேசிய இயக்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிற மாதிரி கேள்விகள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்றவரை பற்றி 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. மற்ற கேள்விகளுமே பொதுவாகவே வெளிப்படையாகவே இருந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஸ்கூல் புக்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் மூலமாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கேள்விகள் உங்களுக்கு புத்தகங்களை தாண்டி பள்ளி பாட புத்தகங்களை தாண்டியும் சில கேள்விகள் உங்களுக்கு பொது அறிவு வளர்க்குற நோக்கத்துக்காக தான் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ தேர்வு நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் உள்ள கேள்விகள் அப்படியே கேட்டு அதில் உள்ளதுக்கு நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுனால எந்த வித பயனும் கிடையாது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கேள்விகள் எடுக்கப்படுது. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுங்கள், இந்த கொஷின் பேப்பர்ஸை வாட்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, முதல் கேள்விக்கு போயிடலாம். எங்கே கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஜவஹர்லால் நேருடைய அறிக்கை லாகூர் செஷன் 1929 1929 லாகூர் செஷனில் முழு சுதந்திரம், அதாவது பூரண சுவராஜ்யம் அப்படிங்கிறத வேண்டுறாங்க. டிசம்பர் மாதம் இந்திய தேசிய கொடியானது ஏற்றப்படுகிறது. இந்திய தேசிய கொடி ஏற்றி அதற்கப்புறம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து முழு சுதந்திரமாக என்ன பண்ணுறாங்கன்னா அனுசரிக்கிறாங்க. ஜனவரி மாதத்திலிருந்து முழு சுதந்திர தின விழாவாக அனுசரிக்கிறாங்க. அந்த முழு சுதந்திரம் அனுசரிக்கப்பட்டனால தான் பூரண சுயராஜ்ய நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ காங்கிரஸ் அமைப்பு 1885ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு அமைப்பு. அதோட முதல் மாநாடு பம்பாயில் நடைபெற்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும். WC பானர்ஜி என்பவருடைய தலைமையில் நடைபெற்றது. 2வது, கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜம். ஓகேங்களா? பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆரிய சமாஜம்னு கேட்டாங்கன்னா அது தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது ஒரு கடவுள் கோட்பாட்டை ஆதரித்தது, மோனோதீசம் அப்படிங்கிறது சரி. உருவ வழிபாடை புறக்கணிச்சாங்க, அதுவும் சரிதான். 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆரிய சமாஜம் கல்வி மேம்பாட்டிற்கு பங்களித்தது. கரெக்டான்னு கேட்டால் ஆமாம். தயாநிதி ஆங்கிலோ வித்யாலயா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, நேரடியாக நிறைய பள்ளிகளை நிறுவுறாங்க. ஸோ கல்வி மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண இயக்கத்தை உருவாக்கினார் அப்படின்றாங்க. ஆமா, ராமகிருஷ்ணன் என்பவர் சுவாமி விவேகானந்தருடைய ஒரு அரசியல் குரு மற்றும் ஸ்பிரிச்சுவல் குருவாகவும் இருந்திருக்கார். ஸோ அவர் தான் உங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கல்கத்தாவில் பேலூர் என்கின்ற இடத்தில் உங்களுக்கு ராமகிருஷ்ண மடம் இல்லைன்னா மிஷன் அப்படிங்கிறத ஏற்படுத்துறாரு. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. 1, 2 மற்றும் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். 3வது கேள்வி பாருங்க, 1886இல் இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்த சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு. அதோட நிறைய அமைப்புகள் இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்தது. 1886 உள்ள அமைப்பு, 1885க்கு முன்னாடி உள்ள அமைப்புகள் பின்னாடி இந்திய தேசிய காங்கிரசுடன் நிறைய அமைப்புகள் இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸை வலுப்படுத்தும் விதமாக ஒரு புது அமைப்புகளாக பரிணமிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மகாஜன சபான்னு சொல்லுவோம். இந்த மெட்ராஸ் மகாஜன சபாங்கிறது 1884 தோற்றுவிக்கப்பட்டு பின்னாடி இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைஞ்சது. அதே மாதிரி சுரேந்திரநாத் பானர்ஜியால் தோற்றுவிக்கப்பட்ட ஏதோ ஒரு அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸோட 1886 இணைஞ்சிருக்கு. அது என்ன அமைப்புன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். இது 1866ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் சொல்றது. இந்த அமைப்பு யாரால தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமைப்பு தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்தியாவிலே மிக பழமையான ஒரு அரசியல் அமைப்பாக இதை எடுத்துக்கலாம். 1866. 2வது சாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, லண்டன் இந்தியா சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு 1865 தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பை 2 பேர் சேர்ந்து தோற்றுவிச்சிருக்காங்க.
ஒருத்தர் யார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, இன்னொருத்தர் யாருன்னா WC பானர்ஜி. 2 பேர் வந்து இந்த அமைப்பை தோற்றுவிச்சிருக்கிறாங்க. ஸோ லண்டன் இந்திய சங்கம் 1865ல தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த் போஸ். ஸோ இந்த அமைப்பு சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த் போஸால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. இது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1876ல தோற்றுவிக்கப்பட்டார். ஆனால் கீழே இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சுரேந்திரநாத் பானர்ஜியால் தோற்றுவிக்கப்பட்டு இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 4, மனிதர்களை நரபலி கொடுக்கும் முறையை தடை செய்ததால் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த பழங்குடியினர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ கோண்டுகள், பில்லுகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய இந்தியாவில் பரவிருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் அமைப்பு. ஸோ நரபலி கொடுக்கும் முறையை பிரிட்டிஷ் இந்திய அரசு தடை செய்தது, அதனால் கோண்டுகள் கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது சரி. 5வது கேள்வி பாருங்க. இந்தியன் லீக், இந்தியன் அசோசியேஷன், இந்தியன் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன், யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், இந்த அமைப்பெல்லாம் தோற்றுவிச்சது யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்தியன் லீக், ஏற்கனவே நம்ம போனதுல பார்க்கும்போது இந்தியன் லீக்குங்கிற அமைப்பு சுதந்திரத்துக்கான ஒரு அமைப்பு. இது வந்து சிஷிர் குமார் கோஷ் என்பவர் இந்த அமைப்பு வந்து தோற்றுவிக்கிறார், இந்தியன் லீக். இந்தியன் அசோசியேஷன் 2 பேர் சேர்ந்து தோற்றுவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்தியன் அசோசியேஷன் 2 பேர் சேர்ந்து தோற்றுவிச்சாங்க. ஒன்று சுரேந்திரநாத் பானர்ஜி, இன்னொருத்தர் வந்து அனந்த மோகன் போஸ். ஸோ இங்கே அனந்த மோகன் போஸ் அப்படியே அதில் பொருத்திடலாம். இந்தியன் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன், இது சுரேந்திரநாத் பானர்ஜியோட அமைப்பு. யுனைடெட் இந்தியா பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் சையது அகமது கான் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ 1, 2, 4, 3 ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு அமைப்புகளை தோற்றுவிச்சவங்க யாருன்னு பார்க்கணும். காங்கிரஸுக்கு முந்தைய தேசியவாத அமைப்பில் மிக முக்கியமான அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டாங்கிற அமைப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கு. மீதி இருக்கக்கூடிய யங் பெங்கால் அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன்லாம் இதை விட காலத்தில் பிற்பட்டது தான். ஸோ காங்கிரஸுக்கு முந்தைய தேசியவாத அமைப்பில் மிக முக்கியமானதுன்னா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக கருதப்படுது. 1931ஆம் ஆண்டு காங்கிரஸில் கராச்சி மாநிலத்தில் அடிப்படை உரிமைகள் குறித்த தீர்மானத்தை உருவாக்கியது ஒரு முக்கியமான கேள்வி, ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 1931 கராச்சி காங்கிரஸ் செஷன் அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு ரெசல்யூஷன். இந்த மாநாடு யாரோட தலைமையில் நடந்துச்சு அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட தலைமையில் நடந்துச்சு. சர்தார் வல்லபாய் பட்டேல். பட் இதற்கான அடிப்படை உரிமைகள், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கான அந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஏற்கனவே பார்த்த மாதிரி பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொண்டு வந்ததும் அவர் தான். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் இணைகளை கருத்தில் கொள்க. ராதா காந்த தேப் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷனுடைய முதல் தலைவர், அது சரிதான், பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனோட முதல் தலைவர். 2வது கஸ்ரு லட்சுமி நரசு செட்டி, இவர் மெட்ராஸ் மகாஜன சபையின் நிறுவனர், இது தப்பு. அதாவது மெட்ராஸ் மகாஜன சபைங்கிறது 1884 அனந்தச்சாருலு, ஜி சுப்பிரமணிய ஐயர் போன்ற அந்த மாதிரி ஆட்கள், ஜி சுப்பிரமணியர், GS ஐயர்னு சொல்றோம். இவர் யார் அப்படின்னா ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் பத்திரிகையுடைய நிறுவனர். இவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் மெட்ராஸ் மகாஜன சபா. அப்போ கஸ்ரு லட்சுமி நரசு செட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவர் 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஒரு அமைப்பு தோற்றுவிச்சார். மெட்ராஸ் சுதேசி இயக்கம்ங்கிற அமைப்பு தோற்றுவிச்சார். கடைசியில் பாருங்க, சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியன் அசோசியேஷன், ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன்ங்கிறது சரி. ஸோ இதில் எதெல்லாம் சரியாக பொருந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரியாக பொருந்திருக்கு. சரி, கீழ்காணும் எந்த இணை சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியா கழகம் லண்டனில் ஏற்படுத்தப்பட்டது, சரிதான். நேஷனல் இந்தியா அசோசியேஷன் லண்டனில் ஏற்படுத்தப்பட்ட கரெக்டு தான். கிழக்கு இந்தியா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன்ங்கிறது லண்டனில் ஏற்படுத்தப்பட்டது, இங்கே இருக்கு கல்கட்டான்னு இருக்கு, தவறு. இந்தியன் அசோசியேஷன் இது கல்கட்டாவில் ஏற்படுத்தப்பட்டது, இது கல்கட்டாவில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஸோ 2 மற்றும் 4, இந்த 2 மற்றும் 4 தான் உங்களுக்கு சரியாக பொருந்தவில்லை.
10வது கொஸ்டின் பாருங்க. இந்து தர்ம பரிவர்த்தினி சபை என்னும் அமைப்பை யார் தோற்றுவித்தாருன்னு கேட்கிறாங்க. முஸ்லீம் லீக் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதோ அதே ஆண்டே மதன் மோகன் மாளவியா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இவர் பாரத ரத்னா விருது வாங்கியவர். மதன் மோகன் மாளவியா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வகுப்புவாதம் அப்படிங்கிற லெசன்ல மதன் மோகன் மாளவியா பற்றி கொடுத்திருக்காங்க. இந்து தர்ம பரிவர்த்தனை சபையை பற்றியும் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி என்று அறியப்படுபவர். Who was the leading envoy of Renaissance movement in India? மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் கொடுத்திருக்கோம்? ராஜாராம் மோகன் ராய் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், கேசவ் சந்திரசன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தை சேர்ந்த புரட்சிகரவாதிகள். இந்த கேசவ சந்திரசன் ஒரு தமிழ்நாட்டிற்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடவை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. பிரம்மஞான சபையுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தவர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் பெண் குழந்தைகளோட திருமண வயதிற்காக போராடியவர். தேவேந்திரநாத் தாகூர் இவர் ரவீந்திரநாத் தாகூருக்கு நெருங்கிய உறவினராக இருக்கிறார். ரவீந்திரநாத் தாகூருடைய பல்வேறு சிறப்பம்சங்களுக்கு முன்னோடியாக கருதப்படுவர் தேவேந்திரநாத் தாகூர். பின்னாடி பாருங்க, கீழ்காணும் அமைப்புகளை அந்த ஆர்கனைசேஷனுடைய வருடத்தின் அடிப்படையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பங்கபாஷ பிரகாசிகா சபா. இந்த அமைப்பு 1836ஆம் ஆண்டு 1836 ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆரம்ப கால ஒரு ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட். ரெண்டாவது லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி, இது 1836. இதுவும் 1836 தான் துவாரகநாத் தாகூர் என்பவரால் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இது பங்கபாஷா பிரகாசிக சபாவுக்கு அடுத்த ஆண்டு 1836 to 37 அடுத்த ஆண்டுகள் ஏற்படுத்தப்பட்டது. துவாரகநாத் தாகூர். ரெண்டாவது பெங்கால் பிரிட்டிஷ் இந்திய கழகம். இது 1839 ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1843 தான் கல்கத்தாவில் இதற்கான அமைப்பு வருது. ஸோ 1839 இங்கிலாந்துல ஏற்படுத்தப்பட்டு 1843 தான் இந்தியாவுக்கு அதற்கான அமைப்பு வருது. அடுத்தது இந்தியன் லீக். இந்தியன் லீக்ங்கிறது 1928 கடைசி ரிலீஸ் 1928 ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஸோ எல்லாத்தையும் நீங்க வரிசைப்படுத்தினீங்கன்னா 1, 2, 3, 4 வரிசையாக பொருந்தியிருக்கு அடுத்தடுத்த அமைப்பாக. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, எந்த சிறந்த மனிதரும் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார்னு கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசன்ஸ். 14வது கேள்வி, நிலப்பிரபுக்கள் கழகம். ஸோ லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி இது ஏற்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாரகநாத் தாகூர் என்பவர் தான் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி, நிலக்கிழார்களுக்கான அமைப்பு. பெங்காலர்கள் நிலக்கிழார்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. பிரிட்டிஷ் இந்தியா கழகம் வில்லியம் ஆடம்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்திய கழகம் ஆனந்த் மோகன் போஸ் மற்றும் சுரேந்திரநாத் பானர்ஜி 2 பேரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க. இந்தியன் அசோசியேஷன் SN பானர்ஜி என்பவரால் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ பொறுத்துனீங்க அப்படின்னா 4, 3, 2, 1. Who said let's go back to the Vedas? வேதங்களை நோக்கி திரும்பி சென்று சொல்லி முழக்கமிட்டவர் தயானந்த சரஸ்வதி. ஸோ தயானந்த சரஸ்வதி சத்யார்த்த பிரகாஷ் என்கின்ற ஒரு நூலை எழுதினவர் இவர் தான். ஸோ தயானந்த சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் பழமைவாதம் என்பதை தான் விரும்புகிறார். வேதங்களை நோக்கி செல் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஸோ தயானந்த சரஸ்வதி சரியான விடை. ராஜாராம் மோகன் ராய் வங்காளத்தை சேர்ந்தவர். விவேகானந்தர் வங்காளத்தை சேர்ந்தவர். பரமஹம்சர் இவங்களும் வங்காளத்தை சேர்ந்தவர் தான். 16 இது பின்வருவற்றுள் பிரிட்டிஷாருக்கு எதிராக பழங்குடியினர் கிளர்ச்சியில் முக்கியமான காரணங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. எதுலாம் பழங்குடியினருக்கான கிளர்ச்சிகளில் முக்கியமான காரணமாக அறியப்படும். ஸோ பழங்குடியினர் கிளர்ச்சிகள்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோல் கிளர்ச்சின்னு சொல்றோம். கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது 1831 மற்றும் 32 ஆண்டுகளுக்கு இடையே நடந்த ஒரு பெரிய கிளர்ச்சி. இது இப்போ உள்ள ஜார்க்கண்ட், ஒடிசா, சோட்டா நாக்பூர், சிங்பொம் இந்த மாதிரி பகுதிகளில் நடைபெற்ற ஒரு கிளர்ச்சியாக அறியப்படுது கோல் கிளர்ச்சி. இதே மாதிரி சாந்தல்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். 1854 1854 சாந்தல் கிளர்ச்சிகள்னு ஏற்படுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முண்டா கிளர்ச்சின்னு ஒரு கிளர்ச்சியை சொல்றாங்க. இது 1900ஆம் ஆண்டுகள்ல முடிவு பெறுது. இந்த மாதிரி பல்வேறு இந்த பழங்குடியினர்களுக்கான கிளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு என்ன மெயின் ரீசனா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க,
பிரிட்டிஷார் தங்கள் ஆட்சிக்கு அவர்களுடைய பகுதிகளை விரிவாக்கம் செய்தனர். இது சரியான காரணம், அதனால தான். மற்றவர்களுடைய ஊடுருவலுக்கு பிரிட்டிஷ் ஆதரவு அளித்தது, அதுவும் சரிதான். உடல் உழைப்பிற்கு ஊதியம் இல்லாத தொழிலாளரை தேர்வு செய்தனர், அதுவும் சரிதான். பழங்குடியினரின் தனித்திருக்கும் தன்மை, ஐசோலேட்டட் நேச்சர் ஆஃப் ட்ரைபல்ஸ், அது மட்டும் தான் தப்பு. அதாவது பழங்குடியினர் தனித்திருக்கும் தன்மை வந்து பாதிச்சிச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் தப்பு. ஸோ 1, 2 and 3 மட்டும் தான் சரி. 17 பாருங்க, கீழ்காணும் இடங்களில் கர்கஹாரி கிளர்ச்சி ஏற்படுத்தப்பட்ட இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோல்ஹாப்பூரில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி. இது மத்திய பிரதேஷ் பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி. இதுவும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட கிளர்ச்சிகளில் ஒன்றாக அறியப்படுற கிளர்ச்சி. அவ்வளவு. பின்னொன்று, ஆத்மிய சபாவின் நிறுவனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய். 1814, ரொம்ப தொடக்க காலத்தில் நிறுவப்பட்ட அமைப்பு. 1814 ஆத்மிய சபாவுடைய நிறுவனர் ராஜாராம் மோகன் ராய். 19, வேலுநாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக எங்க இருந்தாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. கோபால நாயக்கர், விருப்பாச்சி கோபால நாயக்கர். வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார். ஸோ வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அதுதான். என்னன்னா 1772 ஸோ லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான ஒரு அமைப்பு படை வந்து காளையார் கோவில் அரண்மனை வந்து முற்றுகையிடுறாங்க. பின்னர் 1780 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோட்டை, அந்த கோட்டையை வந்து மறுபடியும் வேலுநாச்சியார் வந்து மீட்கிறாங்க. அந்த 8 ஆண்டுகள் அந்த காளையார் கோவில் கோட்டையை மீட்பதற்காக போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வேலுநாச்சியார் வந்து 1730 ராமநாதபுரத்தில் பிறந்தவர். ஸோ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. 20வது கொஸ்டின், பிரம்ம சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் ஆரிய சமாஜ், இந்த 3 அமைப்புகள், பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பு ராஜாராம் மோகன் ராய், ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் ஆரிய சமாஜ், பொதுவான கருத்துக்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது 3 எதுவும் அரசியல் இயக்கம் இல்லை, ஆனால் தேசப்பற்றை வளர்ப்பதற்காக உருவானதுதான். இது 3 வங்காளத்தில் உருவானதான்னு கேட்டேன்னா, பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜ் மட்டும் வங்காளத்தில் உருவானது அமைப்பு கிடையாது. இந்த 3 இயக்கத்தையும் உருவாக்கி இங்கிலாந்தில் கல்வி கற்றவர்களா? அதுவும் கிடையாது. விவேகானந்தர் இந்தியாவில் கல்வி கற்றவர் தான். தயானந்த சரஸ்வதி இந்தியாவில் கல்வி கற்றவர் தான். இ3 இயக்கத்தை உருவாக்கி அரசியல் ஈடுபட்டு 3 அரசியல் பின்னணியும் கிடையாது. மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் எவ்வாறு அடைக்கப்பட்டதுன்னா, 2வது பாளையக்காரர் போர், செகண்ட் பாலிகார் ரிவால்ட் அப்படின்ட்டு அதுக்கு பேர். ஸோ 2வது பாளையக்காரர் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. 1799 இந்த காலகட்டத்தில் முதல் முறையாக கட்டபொம்மனுடைய கழகமானது ஒடுக்கப்படுகிறது. ஸோ முதல் பாளையக்காரர் போர் வந்து முடிவு பெற்றதாக அறியப்படுது. 2வது பாளையக்காரர் போர் பிரிட்டிஷ்காரங்களோட ரெக்கார்ட்ல மருது பிரதர்ஸ் ரிவால்ட் இருக்கு. இந்த தென்னிந்திய கழகம், சவுத் இந்தியன் ரிபல்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய கிளர்ச்சி, இது செகண்ட் பாலிகர் ரிவால்ட்டுக்கு ஒரு காரணம் தான். திண்டுக்கல் ரிவால்ட், இது திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய விருப்பாச்சி நாயக்கர், கோபால நாயக்கர், அடுத்தது பார்த்தீங்கன்னா மணப்பாறை, பூஜை நாயக்கர், லட்சுமி நாயக்கர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்படுத்தினா திண்டுக்கல் கழகம். திருநெல்வேலி கழகம்ங்கிறது வ.உ. சிதம்பரனார் அவர்களை வந்து பின்னாடி காலகட்டத்தில் 1920 வ.உ. சிதம்பரனார் அவர்களை கைது செய்ததற்காக ஏற்படுத்தப்பட்ட கழகத்தில் திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தீ வைத்ததும் திருநெல்வேலி கழகம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஹூ ஃபவுண்டட் ராமோஷி கிருஷாக் ஜதா என்கின்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமோஷி கிருஷாக் ஜதா என்ற அமைப்பு உருவாக்கியவர், இது மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு அமைப்பு, வாசுதேவ பல்வந்த் பாட்கே. இந்த ஆத்மரங் பாண்டுரங் என்பவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த அமைப்பு. ஸோ வந்து பிரார்த்தன சமாஜம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரார்த்தன சமாஜத்தை சேர்ந்தவர் தான் நீதிபதி ரானடே. இந்த ஜோதிபா புலே, சாவித்திரிபா புலே இவர்கள் தான் இந்தியாவில் முதல் முறையாக பெண் கல்வியை வலியுறுத்தியவர்கள் இவர்கள் தான். கீழ்காணும் இணைகளில் தவறாக பொருந்தியுள்ள அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி 1836, 1823 சொல்லியிருக்கு இல்லையா. லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி பெங்கால் நிலப்பிரபு கழகம் 1844 இருக்கு இல்லையா, அது 1836, 1836. ஸோ துவாரகநாத் தாகூர் என்பவரால் உருவாக்கப்பட்டதான் பெங்கால் நிலப்பிரபுக்கள் கழகம். லேண்ட்லார்ட்ஸ், அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடிய நிலக்கிழார்கள் தங்களுடைய நிலத்தை வந்து பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக கருதப்படுது. கீழே பாருங்க, மறுபடியும் அந்த அமைப்புகளுடைய பெயர்களை தான் திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க.
இது வந்து சர்வன்ஸ் ஆஃப் சொசைட்டி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இது வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடைய அமைப்பு. இது வந்து 2021 குரூப் 1 கேள்வியில கூட கேட்டிருந்தாங்க. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி என்ற அமைப்பை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷனை உருவாக்கியவர் ராதா காந்தேவ். பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் ஹெச்டி தலாங். அடுத்தது சென்ட்ரல் முகமட் நேஷனல் அசோசியேஷன் சையத் அமீர் அலி. ஸோ பொறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி 3, 2, 4, 1. காலத்தை பொறுத்து இந்தந்த இந்து சமத்துவத்தை வெளிப்படுத்திய முக்கியமான அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவருடைய காலத்தை பொறுத்தும்போது துளசிதாசர் 1532 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். 1532 ராஜாராம் மோகன் ராய். இவர் பார்த்தீங்கன்னா 1772 இருந்து 1833 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்தவர். 1772 to 1833. ஸோ சுவாமி விவேகானந்தர் 1863 to 1902. பட் தயானந்த சரஸ்வதி அவருக்கு முன்னாடி நம்ம இருந்திருக்காரு. ஸோ சுவாமி விவேகானந்தரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1863 to 1902. தயானந்த சரஸ்வதி இவருக்கு முன்னாடி இருக்கிறனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 1, 2, 4, 3 எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் சரி. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநிலத்தில் மகாத்மா காந்தி அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரே ஒரு காங்கிரஸ் செஷன்ல தான். அது என்ன காங்கிரஸ் செஷன்னா பெலகாம் காங்கிரஸ் செஷன். 1924 பெலகாமில் நடைபெற்ற காங்கிரஸ் செஷன்ல தான் மகாத்மா காந்தி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஸோ வேற காங்கிரஸ் செஷன்ஸ்க்கு ஒவ்வொரு காங்கிரஸ் செஷனுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நிறைய காங்கிரஸ் செஷனுக்கு. ஸோ அந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா 1896 கல்கத்தா செஷன் ஒன்று சொல்லுவாங்க. சில முக்கியமான செஷன் மட்டும் சொல்றேன். 1896 கல்கத்தா காங்கிரஸ் செஷன். இதுல தான் முதன் முறையாக வந்தே மாதரம் பாடலானது முதன்முறையாக பாடப்பட்டது. இதுதான். இதே மாதிரி 1911 காங்கிரஸ் செஷன். இது ரெண்டுமே கேட்பாங்க. இது ரெண்டுமே கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் செஷன் தான். இது வந்தே மாதரம் தேசிய பாடல் பாடப்பட்டது. இதுல ஜனகண மனகதி தேசிய கீதம் முறையாக பாடப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த காங்கிரஸ் செஷன் வந்து 1911 நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் செஷன். இதே மாதிரி காந்தி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 1924. முதல் பெண் இந்திய பெண் தலைவர். முதல் பெண் தலைவர்னா 1917 வரும். 1917 நடைபெற்ற காங்கிரஸ் செஷன்ல, அதுவும் கல்கத்தா காங்கிரஸ் செஷன்ல தான் இந்தியாவுக்கான முதல் பெண் தலைவர் காங்கிரஸ் தலைவராக வர்றாங்க. அன்னி பெசன்ட் வர்றாங்க. ஆனா அதே இது 1925 காந்திக்கு பிறகு 1925 உங்களுக்கு முதல் பெண் இந்திய தலைவர் சரோஜினி நாயுடு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கான்பூர் செஷன் அது. பிரம்ம சமாஜம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்காங்க. ஸோ ராஜாராம் மோகன் ராய். ஸோ 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் வந்து ஒரு கோயில் ஏற்படுத்துறாரு அவர். ஸோ கேசவ சந்திர சென் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வங்காளத்தை சேர்ந்த ஒரு புரட்சியாளர். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் என்கின்ற அமைப்பு உருவாக்கினார். Which food item was associated with 1857 revolt? சப்பாத்தி. ஸோ 1857 புரட்சியில புரட்சிகரவாதிகள் கிராமங்கள்ல இருந்து இன்னொரு கிராமங்களுக்கு தகவல்களை எடுத்து செல்வதற்கு சப்பாத்திகள்ல எழுதி அதன் மூலமாக இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மாவட்டங்கள்லையும் கிராமங்களையும் குக்கிராமங்கள்லையும் அந்த சப்பாத்தி மூலமாக தகவல் கண்டறியப்பட்டு அதன் மூலமாக புரட்சியை லீடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சப்பாத்தி கழகம் என்று கூட அழைக்கப்படும். சப்பாத்தி ரிவால்ட். 28வது கொஸ்டின். 29 சத்யார்த்த பிரகாஷ் என்கின்ற நூல் யார் எழுதுனதுன்னா உங்களுக்கு தயானந்த சரஸ்வதி எழுதுனது. ஸோ ஆரிய சமாஜத்துடன் தொடர்புடைய ஒரு கோட்பாடு. இந்த பிரம்மோ சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் தனித்தனி அமைப்புகள். தியோசபிக்கல் சொசைட்டி நியூயார்க்ல தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. ஸோ கடவுளை தேடக்கூடிய ஒரு அமைப்பு. நெக்ஸ்ட் சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் எப்பொழுது உரையாற்றினார்? 1893 1893 உரையாற்றினார். ஸோ சுவாமி விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் தொடக்க காலத்துல ஒரு சிறந்த ஒரு தேசியவாதியாக கருதப்பட்டவர். ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு அரசியல்வாதி கிடையாது, அரசியல் அமைப்புக்கு தலைவர் கிடையாது. அப்போ இவர் நேரடியாக எதன் மூலமாக புரட்சி செய்யறார் அப்படின்னா இந்தியாவில் காணப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள், அது மட்டும் இல்லாம வங்காளத்தில் தேவைப்பட்ட தொடக்க கால சீர்திருத்தங்களின் அடிப்படையில தான் இவர் செயல்படுறார். ஸோ ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? விவேகானந்தர் எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் முக்கியமான சீர்திருத்தவாதிகள்னா வள்ளலார், அயோத்திதாச பண்டிதர், இந்த மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்கு வங்காள பகுதியை சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதியாக ஒரு அறியப்படக்கூடியவர். 1893 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிக்காகோ
அந்த நகரத்துல வந்து உங்களுக்கு முக்கியமாக ஒரு சொற்பொழிவு நடத்துறார். இதே பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா குறிப்பிடுறாங்க. வேலண்டைன் சிரோல் அவருடைய வார்த்தைகள்ல தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரிய மிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்படுத்துள்ள தேசம் என்னும் உரிமை கோரிக்கைக்கும் கண்கூடான அதிகாரத்தை பெற்று தந்த முதல் இந்தியர் அப்படின்னு வேலண்டைன் சிரோல் சுவாமி விவேகானந்தர் அவர்களை புகழ்ந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் 31. அகெயின் அந்த அமைப்பு அதை தோற்றுவித்தார். பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிற அமைப்பு இது 1867 பம்பாயில தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1867 1867 பம்பாயில தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பின்னாடி இருந்து இந்த அமைப்பு பிற்காலத்துல வந்து பெரிய அமைப்பாக பாம்பே முழுவதும் பரவி இருந்துச்சு. 1867 பம்பாயில் நிறுவப்பட்டது. ஆத்ராம் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்ட அமைப்பு. எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்ட்ராக்கர் இவரெல்லாம் இந்த அமைப்போட முக்கியமான தலைவர்களாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் ராமகிருஷ்ண மிஷன்ங்கிறது இது பேலூரை தலைமையாக கொண்டு கல்கத்தாவில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை உருவாக்குனது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு சுவாமி விவேகானந்தர். சத்திய சோதக் சமாஜ் உண்மை விளம்புவோர் சங்கம். சத்திய சோதக் சமாஜ் 1873 1873 சத்திய சோதக் சமாஜ் உண்மை விளம்புவோர் சங்கம். இவர் ஜோதிபா பூலே மற்றும் சாவித்ரி பாபுலே என்பவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இதில் அடிக்கடி கேட்கறது என்னன்னா, ஜோதிபா பூலே நூல் குலாம்கிரி அப்படின்னு ஒரு நூல் கேட்பாங்க. குலாம்கிரி என்பது என்னன்னா அடிமைத்தனம் என்பதை விளக்கக்கூடிய ஒரு நூல். அடுத்த முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, அலிகாரை சேர்ந்த முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. இது வந்து சர் சையத் அகமது கான் என்பவரால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. மொத்தம் பொறுத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2143 என்பது சரி. Which of the following organization was established by மகாத்மா ஜோதிபா புலே? அதாவது மகாத்மாங்கிற பேரே ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா காந்தி கொடுப்பதற்கு முன்னாடி ஜோதிபா புலே கொடுக்கப்பட்டது. சத்திய சோதக் சமாஜ் என்கின்ற அமைப்பை நிறுவியவர் அவர்தான். சோட்டா நாக்பூரி பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினரின் கிளர்ச்சி என்று அழைக்கப்படுவது கோல் கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி, பிண்டாரிகள் கிளர்ச்சி, மாப்ளா கிளர்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா 1921 நடைபெற்ற ஒரு கிளர்ச்சி. இது வந்து எலைட் ஹிந்துஸ், உயர் குடியினை சேர்ந்த ஹிந்துக்கள் இந்த முஸ்லிம்களுடைய நிலப்பகுதிகளை நிர்வகிக்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட ஒரு இந்து முஸ்லிம் தகராறு தான் உங்களுக்கு மாப்ளா கழகம், மலபார் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்ளாக்கள்னா யாருன்னா அரேபிய வணிகர்கள், முஸ்லிம் அரேபிய வணிகர்கள். அவங்க வந்து கேரளாவுடைய கோஸ்ட் பகுதியில வியாபாரம் செய்ய வந்து அப்படியே அங்கேயே செட்டில் ஆனவங்க தான் மாப்பிள்ளாக்கள்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் இந்திய நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டை கொண்டு வருவதாக இங்கிலாந்து அரசி விக்டோரியா ராணி எப்பொழுது அறிவித்தார்னு கேட்டிருக்கு. 1 நவம்பர் 1858 வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது விக்டோரியா பிரகடனம்னு சொல்லுவாங்க, அலகாபாத் பிரகடனம்னு சொல்லுவாங்க. இந்த 1858 இந்த கழகம் வந்து முடிவடையுது. 1857 புரட்சி 1858 முடிவடையுது. இந்த கழகம் முடிவடையும் பொழுது, இந்த கழகம் முடியும் பொழுது விக்டோரியா மகாராணி வந்து அலகாபாத்துக்கு வராங்க. அப்போதைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருக்கக்கூடிய கானிங் பிரபுக்கு வைஸ்ராய் என்கின்ற ஒரு அந்தஸ்தையும் வழங்குறாங்க. அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன்ங்கிறது சமர்ப்பிக்கப்படுது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முழுவதுமாக இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்படுகிறது. 1857 கிளர்ச்சியின் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர்ஸ். பொதுமக்களின் கோபம் உள்ளதான், கிறிஸ்தவ மேலாளர்களின் மேலாண்மை, இராணுவத்தில் அதிருப்தி, எல்லாமே காரணம் தான். பட் மெயின் காஸ்ன்னு பார்க்கும் பொழுது என்ன முக்கியமான காரணம், பிரிட்டிஷ் அரசின் கொள்கைகள் சரியில்லை. அதனால நாடு பிடிக்கும் கொள்கை, அதாவது நாடு பிடிக்கும் கொள்கை, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசிலப்பு கொள்கை, இந்த மாதிரி பல்வேறு கொள்கைகளை அறிமுகப்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலப்பகுதிகளை பிரிட்டிஷ் ஆளுமைக்கு கீழே கொண்டுட்டு வந்ததுதான் முக்கியமான காரணமாக கருதப்படுது. 1857 கிளர்ச்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என்று கூறிய நவீன வரலாற்று அறிஞர் வி.டி. சவார்கர், மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். வி.டி. சவார்கர் தான் அதற்கு முக்கியமான காரணம். முதல் இந்திய பிரிட்டிஷ் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அது சிப்பாய் கிளர்ச்சிகள் தான் இருக்கு. இட் இஸ் சிப்பாய் மியூட்டினின்னு இருக்கு. பட் வந்து அது சிப்பாய் கழகம் கிடையாது. அது வந்து இந்தியாவிற்கான முதல் சுதந்திர போர் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, இதை அறிவிக்கிறார். விக்டோரியா ராணியின் பிரகடனத்தில் குறிக்கோள்களாக கருதப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க.
1 மற்றும் 2, அதாவது இந்திய மாகாணங்களை இணைப்பதற்கு எந்த ஒரு நோக்கத்தையும் மறுக்கலாம். இந்திய நிர்வாகத்தில் பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் கொண்டு வருதல் 2 சரி. கிழக்கிந்திய கம்பெனி வணிகத்தை ஒழுங்குபடுத்தல, கிழக்கிந்திய கம்பெனியவே நீக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளை தடை செய்திருக்காங்க. 1 மற்றும் 2 சரி. குக்கா மூவ்மெண்ட் பஞ்சாப்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம். இதுவும் பிரிட்டிஷ்காக 1839க்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது. குரு ராம் சிங் என்பவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம். 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற வாகாபி இயக்கத்தின் தலைமையகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாகாபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான். ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது. ஸோ வங்காளத்துடைய பரசத் அப்படிங்கிற ஒரு பகுதி, வங்காளத்துடைய பரசத் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்த முதன்முறையாக இந்த வாகாபி இயக்கம் என்பது தோற்றுவிக்கப்பட்டது. 1827 தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ வாகாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டு திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டுடுமீர் என்பவர் தான் இந்த கிளர்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்துறார். டுடுமீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டுடுமீர். ஸோ வாகாபி இயக்கத்தின் தலைமையிடமாக செயல்பட்டது பாட்னா, பீகாருடைய தலைநகர் பாட்னா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புரட்சியாளர்கள் எங்கெங்க புரட்சியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ நானா சாஹிப் கான்பூர், அடுத்தது நவாப் ஹமீத் அலி கான் டெல்லி, மௌலி அகமத் உல்லா லக்னோ, மணிராம் திவான் அஸ்ஸாம் பகுதியில் புரட்சியில் ஈடுபட்டோம். இது போக நிறைய கொடுத்துருக்குறாங்க. நிறைய எங்கெங்க புரட்சிகள்லாம் ஈடுபட்டவங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த புரட்சிகளை வந்து யார் யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா விஷயங்களை தான் தேவையான்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் ரொம்ப முக்கியப்படலை. பட் இருந்தாலும் தொடக்க காலத்துல 1857 நடைபெற்ற அந்த ரிவால்ட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கு யார் யாரோட தலைமையில கட்டுப்படுத்தினாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கேள்விகளாக கேட்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க 41வது கேள்வி, 1857 கிளர்ச்சியின் தோல்விக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமாக 1857 புரட்சி தோல்வியடைந்ததுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முக்கியமான ஒரு காரணம்னு சொல்றது லேக் ஆஃப் காமன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பொதுவான ஒரு திட்டமிடுதலோ ஒரு மத்திய ஆர்கனைசேஷன் சுதந்திரம் மத்தியமான நிர்வாகமோ எதுவுமே இல்லாம ஆங்காங்கே கிளர்ச்சி நடைபெற்றது தான் முக்கியமாக தோல்விக்கு காரணம். இதுதான் பிரிட்டிஷ்காரங்களுடைய யூனிடைடு ஃபோர்ஸ், ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸை எதிர்க்கிறதுக்கு முடியாம போயிடுச்சு. மீதி உள்ளதெல்லாம் காரணம் கிடையாது. அதுவும் காரணம் இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமை இல்லைங்கிறது ஒரு காரணம் தான். ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு மட்டும் தாக்கம் இருந்தது, நிலப்பிரபுக்களின் பங்கேற்பு இல்லை. இது எல்லாமே காரணமாக இருந்தாலும் காமன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இல்லைங்கிறது தான் முக்கியமான காரணம். 1857 கிளர்ச்சி பற்றி பின்வரும் கருத்துக்கள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த கூற்று சரியான கூற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் சி உங்களுக்கு இது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு மரணடியாக கொடுத்தது. அதற்கப்புறமா தான் கிழக்கிந்திய கம்பெனி தடை செய்யப்பட்டது. அதோடைய வணிக குழுக்கள் நிர்வாக குழுக்கள் கலைக்கப்பட்டு கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிற போஸ்டா வைசிராய் அப்படிங்கிற ஒரு போஸ்டா மாத்திட்டாங்க. என்ன வைசிராய் அப்படின்னா அரச பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு போஸ்ட். அப்போ அரச பிரதிநிதி நேரடியாக இங்கிலாந்து அரசர் அல்லது அரசிக்கு பொறுப்பானவராக இருப்பார். அந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்னு ஒரு பொறுப்பு உருவாக்கியிருந்தாங்க. இவர் யாருன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பானவராக இருப்பார் அப்படின்ட்டு தான் அந்த சட்டமே கொண்டு வரும். 1857 பின் வங்காளத்தில் உடனடியாக நடைபெற்ற கிளர்ச்சி கீழ்காண்பவற்றில் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இண்டிகோ கிளர்ச்சி தான் வங்காளத்தில் அந்த உடனடியாக நடைபெற்ற கிளர்ச்சி. அதுக்கப்புறமா சாந்தல் கிளர்ச்சி, பாப்னா கிளர்ச்சி நிறைய இருக்கு. ஸோ பராசிஸ் என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பராசி இயக்கம் ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா. ஸோ ஹாஜி ஹரியத்துல்லா என்பவர் 1818ஆம் ஆண்டு ஹாஜி ஹரியத்துல்லா ஹாஜி ஷரியத்துல்லா 1818ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம். இது வங்காளத்தோட கிழக்கு பகுதிகளில் இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. இது ஜமீன்தாரர்களுக்கு விவசாயிகளுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாக அறியப்படுது. ஸோ 1839 ஹரியத்துல்லா இறந்ததுக்கு அப்புறமாக அவருடைய மகன் டூடுமியான் இந்த இயக்கத்தை வந்து வழிநடத்துறாரு. ஸோ பராசிகள் யார் அப்படின்னா ஹாஜி ஹரியத்துல்லாவை ஃபாலோ பண்ணவங்களை தான் அவங்கள ஃபர்ஹாரிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ வேலுத்தம்பி கழகம். ஸோ வேலுத்தம்பி கழகங்கிறது இப்போ உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் அப்போ உள்ள கேரளா பகுதியில் நடைபெற்ற ஒரு கழகம். கட்டபொம்மன் மாதிரி வேலுத்தம்பி கழகம் 1770களில் நடைபெற்ற ஒரு கிளர்ச்சி. ஸோ இது வந்து முதன்முறையாக
கேரளா பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட நிலச்சுவான்தாரர்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கழகம் கூட நம்ம எடுத்துக்கலாம். மாப்பிளா கழகம் கேரளா. மாப்பிள்ளை யாருன்னு சொன்னேன், இவர்கள் அரேபிய வணிகர்கள், இந்தியாவில் செட்டிலான அரேபிய வணிகர்கள் தான் மாப்பிளாக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க. ஸோ மலபார் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா பகுதியில் நடைபெற்றது. மகாத்மா காந்தியை தன்னுடைய சுயசரிதையில வேதனையாக எழுதியிருக்கிறார். இந்து மற்றும் முஸ்லிம்கள் இடைப்பட்ட ஒரு குருதி கொட்டிய, அதிகமாக ரத்தம் சிந்திய ஒரு கலவரமாக எழுதியிருக்கிறார். 1875 1875 ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவில் நேரடி பிரதிநிதித்துவம் கோரி ஒரு மனு கீழ்கணும் எந்த அமைப்பால் சமர்ப்பிக்கப்பட்டது? யாரு சமர்ப்பிச்சு நேரடி டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் கேட்டதுன்னா பூனா சர்வஜனிக் சபா. இதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு அரசியல் நிர்வாக அமைப்பாக கருதப்படுது. நீல் தர்பான் என்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியர்னா தீன் பந்து மிஸ்ரா. இண்டிகோ கழகம், இண்டிகோ பயிருங்கிறது லூயிஸ் பொன்னார்டு என்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. லூயிஸ் பொன்னார்டு, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா லூயிஸ் பொனார்டுன்னு சொல்லுவோம். லூயிஸ் பொனார்டு என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இண்டிகோ. இவர் ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். ஸோ இந்த பிரெஞ்சுக்காரர் தான் முதன்முறையாக இண்டிகோங்கிற பயிரை அறிமுகப்படுத்துறாரு. இந்த இண்டிகோ பயிரானது கட்டாயமாக பயிரிடப்படுகிறது. அந்த காலத்துல செயற்கை சாயங்கள் கிடையாது, ஆர்டிபிஷியல் கெமிக்கல் டைஸ் இதுதான் பயன்படுத்துறாங்க. ஸோ கட்டாயமாக இவ்வளவு பயிர்களில் பயிரிடணும் அப்படின்னு வற்புறுத்தப்படுறாங்க. ஸோ இதற்காகத்தான் இண்டிகோ கழகங்கிறது 1859 ஆண்டு சௌகச்சாவ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், வங்காளத்தின் சௌகச்சாவ் அப்படிங்கிற பிளேஸ் கடையில முதன்முறையாக எழுது. பகல்பந்த் என்கின்ற ஒரு இயக்கத்தை, ஒரு வங்காளத்தை சேர்ந்த ஒரு இயக்கம் இது. இதுவும் விவசாயிகளால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம். இது ஏற்படுத்தியவர் கரம்ஷா. மெட்ராஸ் மகாஜன சபா தோற்றுவிக்கப்பட்டது 1884. முதல் மெட்ராஸ் மகாஜன சபையுடைய உறுப்பினர்கள் இவங்க தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய உறுப்பினர்களாக கலந்துகிட்டவங்க. இந்திய தேசிய காங்கிரசின் தமிழகத்தின் முன்னோடி என்று அழைக்கக்கூடிய அமைப்பு இதுதான். ஸோ ஜி சுப்பிரமணியர், அனந்த சார்லு இவங்களால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. கீழ்காணும் இணைகளில் சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முண்டா பிர்சா கழகம், சாந்தல் கழகத்தை தோற்றுவித்தவர் கனு வழி நடத்தினார். அசாம் உங்களுக்கு அகோம் கோம்தார் குன்வர். இந்த நாயக்கழகங்கிறது மத்திய பிரதேசத்துல பீமா நாயக் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ தன்னா பகத்துங்கிறது தப்பு, பீமா நாயக்ங்கிறத அதுல சரியா வரணும். ஸோ ஆப்ஷன் டி பீமா நாயக். நெக்ஸ்ட் பாருங்க, பின்னொன்று யார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸை முடக்கிவிட வேண்டும் என்று பரிந்துரைத்தான் கேட்டிருக்கு. மகாத்மா காந்தி. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அரசியல் அமைப்பாக தோற்றுவிக்கப்பட்டு பின்னாடி அதனுடைய தலைவர்கள் முழுக்க பதவி ஆசை பிடித்தவர்களாம் மாறிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக என்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குதோ அன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை க்ளோஸ் பண்ணிடணும்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ இண்டிகோ கிளர்ச்சி 1859 1859, சாந்தல் கழகம் 1855, தக்கான கலவரம் 1875, சிப்பாய் கலவரம் 1857. ஸோ இதை பொறுத்துனீங்கன்னா ஆப்ஷன் டி வரும் உங்களுக்கு. 2, 4, 1, 3. பின்னர் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாலகங்காதர திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று முழக்கமிட்டான்னு கேட்டிருக்கு. ஸோ சுவராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொன்னது லக்னோ காங்கிரஸ் மாநாடு 1916. ஸோ மகாத்மா காந்தியும் நேரும் முதலாக மீட் பண்றது இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான். ஸோ சூரத் பிளவுக்கு அதிகமாக அடுத்தபடியாக அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட்ஸ் மிதவாதி தீவிரவாதிகள் ஒன்றிணைவதும் இந்த மாநாட்டில் தான் ஒன்றிணைறாங்க. ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் சையது பத்ருதீன் தியாப்ஜி. இவர் 1887 சென்னையில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் மீட், 1887 சென்னையில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் மீட்டுக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ முஸ்லீம் தலைவர் நடைபெற்ற முதல் கூட்டம் இதுதான். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுத்த முதல் ஐரோப்பியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது ஸோ ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா முதன்முறையாக 1888 அலகாபாத்தில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் செஷனுக்கு தலைவராக பதவி வகிச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலுமே அந்த ஜார்ஜ் யூல் அவரை தான் நம்ம ஆன்சரா கொடுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக ஆல்ஃபிரட் வெப் அப்படிங்கிறவரை பத்தி என்ன பண்றாங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபிரட் வெப்ங்கிறன்னா ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்டத்தில் உள்ள அயர்லாந்து உறுப்பினர். இவர் இங்கிலாந்து, இவர் அயர்லாந்துங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜார்ஜ் யூல் 1888
1888 எந்த காங்கிரஸ் மெஷன் கேட்பாங்க. ஸோ அலகாபாத் காங்கிரஸ் செஷன். இவர் தான் ஆங்கிலேயர் தலைமையில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 57 எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதல் பெண் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? முதல் பெண் தலைவர் 1917 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. 1924 இந்தியாவை சேர்ந்த முதல் பெண்மணி அவங்க யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ 17 24 25 சரோஜினி நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டு 1925 காங்கிரஸ் மாநாடு கான்பூரில் நடைபெற்றது 1925. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் தொடர்பான கூற்றுக்களை கருத்தில் கொள்கைன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் உங்களுக்கு சரோஜினி நாயுடு கொடுத்திருக்காங்க. தவறு. முதல் பெண் தலைவர்னு உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு நேரடியாக அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொல்லுவோம். CR தாஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக செயல்பட்ட பொழுது சிறையில் இருந்தார் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பிரிட்டிஷ் தலைவர் ஆலன் ஆக்டிவிங்கிறது தப்பு. தோற்றுவித்தவர் ஆலன் ஆக்டிவிங். ஆல்ஃபிரட் வெப் 1994 ஆல்ஃபிரட் வெப்னு சொன்னோம். 1994 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அயர்லாந்து உறுப்பினராக கலந்து கொண்டவர். 2 மற்றும் 4 தான் சரி. இந்திய தேசிய காங்கிரசின் முன்னோடி என்று அழைக்கக்கூடியது இந்தியன் அசோசியேஷன் ஒரு அமைப்பு. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படாதவர் யாருன்னு கேட்டிருக்கு. பாலகங்காதர திலகர். காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படும் பொழுது 1885 இந்தியாவின் முதல் வைசிராயாக அந்த டைம்ல இருந்த வைசிராய் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டஃப்ரின் பிரபு என்பவர் தான் சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பின்னோட்டில் யார் இந்திய தேசிய காங்கிரஸை கராச்சி மாநாட்டில் மகாத்மா காந்தியின் புகழ் மற்றும் கௌரவத்தின் உச்சநிலை என்று வர்ணித்தார்? சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய கீழ்காணும் எந்த இந்திய தலைவர் இந்திய குடிமையியல் பணிகளில் இருந்து பிரிட்டிஷாராக நீக்கப்பட்டவர்? சுரேந்திரநாத் பானர்ஜி. சத்யேந்திரநாத் தாகூர் தான் முதல் முறையாக சிவில் சர்வீசஸ் பாஸ் பண்றாரு. சுரேந்திரநாத் பானர்ஜி ஃபர்ஸ்டாக குடிமையியல் பணியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுறார். இந்திய தேசிய காங்கிரசின் லாகூர் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பூரண சுயராஜ்ய தீர்மானம் யாரால் கொண்டு வரப்பட்டது? ஜவஹர்லால் நேரு தான் பூரண சுயராஜ்யம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. முழு சுதந்திரம் என்பது அதோடைய நோக்கம். ஸோ மங்கள் பாண்டே இந்த நிகழ்வு எங்கு நடைபெற்றது? பேரக்பூர்ல நடைபெற்றது. ஸோ முதல் முறையாக புரட்சி நடைபெற்றது பேரக்பூர் பகுதியில் நடைபெறுது. 1857 ரிவால்ட்டு காரணமாக இருந்தது மங்கள் பாண்டே தான். இந்தியன் அசோசியேஷனின் நிறுவனர் யார்? முதல்ல பார்த்த கேள்விதான். SN பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜிங்கிறது தான் அடிக்கடி இந்த கேள்வி முதல்ல இருந்தே வந்துட்டு இருக்கனால நம்ம டேரக்டா பார்த்து முடிச்சிடலாம். கீழ்கண்பவர்களுள் 1885 பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷனை நிறுவியவர்களில் ஒருவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபெரோஷா மேத்தா. 68 பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர் உதவியை நாடுனது சரிதான். ஏன்னா அவர் ஆங்கிலேயர் எதிர்த்தனால அந்த போராட்டத்துக்கு பிரெஞ்சுக்காரர்களோட உதவி தேவைப்பட்டுச்சு. காரணம், மராத்தியர்களோடு ஏற்கனவே தீவிரமாக போரில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரிதான். அப்போ பூலித்தேவர் பிரெஞ்சுக்காரர்கள் உதவி பெற முயன்றாருங்கிறது சரிதான். அப்ப மராத்தியர்கள் கூட ஏற்கனவே ஹைதர் அலி தீவிரமாக போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தனாலதான் அவரால் ஆயுதங்களை வழங்க முடியலங்கிறதும் சரிதான். சோ கூற்று மற்றும் காரணம் சரியாக பொருந்தியுள்ளது, சரியாக விளக்கவும் செய்கிறது. 1857 கிளர்ச்சியின் போது அலகாபாத்திற்கு தலைமை தாங்கியவராக செயல்பட்டவர் யார்? மௌல்வி யாகத் அலி. இந்திய தேசிய காங்கிரசின் லாகூர் மாநாடு 1929 வரலாற்றில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. காரணம் என்னன்னா, முழு சுதந்திரத்திற்கான ஒரு காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவ்வளவு பிளவு தீர்க்கப்பட்டதுன்னு இருக்கு பாத்தீங்களா. மிதவாதி தீவிரவாதிகளிடையே பிளவு தீர்க்கப்பட்டது. இது லக்னோ காங்கிரஸ் செஷன்ல இந்த பிளவு தீர்க்கப்பட்டது. அந்த மாநாட்டில் இரு தேச கோட்பாட்டை நிராகரித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கொடுத்திருக்கு. இரு தேச கோட்பாடுலாம் 1930களுக்கு அப்புறமாகத்தான் மேடைகளில் முழங்கப்பட்டது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் போன்ற பிரிவினை கோட்பாடுகள் 1930 முழங்கப்படலை. அதனால முதல் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் இதுல சரி. அரசியல் சீர்திருத்தத்தை எதிர்த்த முதல் இந்தியர் யாருன்னு கேட்டாங்க. பொலிட்டிக்கல் ரீஃபார்ம்ஸ் சுரேந்திரநாத் பானர்ஜி.
ஸோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இவருடைய வழியை ஃபாலோ பண்ணவர் தான் ஆர்யா என்கின்ற பாஷ்யம். தன்னோட பேரை சுரேந்திரநாத் ஆர்யா அப்படின்ட்டு பேர் மாற்றம் செய்து வைக்கிறார். ஸோ முதல் முறையாக அரசியல் சீர்திருத்தங்கள் வேண்டாம், புது புது சட்டங்கள் நிறைவேற்ற வேண்டாங்கிறத முதல் முறையாக எதிர்க்கிறார். இந்த தாதாபாய் நவ்ரோஜின்னு சொல்றவர் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியாங்கிறோம். இந்தியாவின் மிக பெரும் மனிதர், முது மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. 72 கீழ்காணும் அமைப்புகளை கால வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொம்பாய் அசோசியேஷன் 1852, மெட்ராஸ் மகாஜன சபம் 1884, இந்தியன் அசோசியேஷன் 1876, இந்தியன் லீக் 1875. இதை பொறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1, அதுக்கப்புறம் 4, அப்புறம் 3, 2 வரிசையாக வரும். ஸோ இந்திய தேசிய காங்கிரசின் பிரபலமான கல்கத்தா மாநாடு 1906 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 1907 சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தொடரில் இந்த 4 தீர்மானங்களையும் தக்க வைத்தல் அல்லது நிராகரித்தல் பற்றிய கேள்வி காங்கிரசின் பிளவுக்கு காரணமாக அமைந்தது. அப்ப இந்த கேள்விகள் எது காங்கிரஸோடைய அந்த பிளவுகளுக்கு தீர்மானமாக அமைந்தது அல்லன்னு கேட்டிருக்காங்க. எது கிடையாது அந்த 4 இதுல. ஆப்ஷன் ABCD 4 தீர்மானங்கள் இருக்கு. இதுல ஒன்றே ஒன்று மட்டும் அந்த ஆண்டு நிறைவேற்றப்படல. அது என்னன்னா வங்காள பிரிவினை அறிவித்தல். ஏன்னா இது அறிவித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அறிவிச்சது. ஸோ வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால். அதனாலதான் சூரத்துல உங்களுக்கு பிளவு ஏற்பட்டதை தவிர இந்த 4 விஷயங்கள்ல ஒன்று இல்லாததுன்னு பார்த்தோன்னா வங்க பிரிவினை அறிவித்தல் தான். இந்திய தேசிய காங்கிரசின் எந்த ஆண்டில் நாரம்தால் காரம்தால் கரம் அப்படிங்கிறது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காட்டமான அர்த்தம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்றோம், தீவிரவாதிகள். நாரம்தால்னா கொஞ்சம் மிதவாதிகள். அப்ப எந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2ஆ பிரிஞ்சதுன்னு கேட்டா நம்ம ஈஸியா புரிஞ்சிருக்கும். பட் நாரம்தால் காரம்தால் அப்படிங்கிறத நேரடியாகவே இங்கிலீஷ் ரெக்கார்ட்ஸ் இருக்கனால நாரம்தால் கேரம்தால்னு கேட்கிறாங்க. ஸோ 2ஆக பிரிந்தது சூரத் காங்கிரஸ் மாநாடு. 1905 இந்திய தேசிய காங்கிரஸில் பனாரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். இப்பதான் பேர் பனாரஸ், வாரணாசின்னு சொல்றோம். ஸோ பனாரஸ் காங்கிரஸ் மாநாடு 1905ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஸோ கோபாலகிருஷ்ண காகலே இவர் தான் பார்த்தீங்கன்னா வங்காள பிரிவினைக்கு எதிராக முதன்முறையாக முடிவெடுத்தது இந்த காங்கிரஸ் மாநாட்டு தான். கோபாலகிருஷ்ண கோகலே சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பு நிறுவனது இவர் தான். மகாத்மா காந்தியுடைய அரசியல் குருவாக அறியப்படுபவரும் இவர் தான். ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி உங்களை பற்றின மேற்கொள்ள கேள்விகளை படிச்சிருந்திருப்போம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும் கொஷின்ஸு. ஸோ முதலே சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் புக்ஸில் இருக்கக்கூடிய தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் படித்தா தான் டிகிரி ஸ்டாண்டர்டு கேட்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்த தேர்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.